ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. முதல்வராக முடியாமல் தவிக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஜெயிச்சாலும் இன்னும் ஆட்சியில் அமர முடியாமல் ரொம்பவே தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தாவேகா கட்சியினருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ உளவுத்துறைக்கு போன முக்கிய ரிப்போர்ட் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அப்படி வெளியான அந்த ரிப்போர்ட் என்னங்கிறதையும் அடுத்து தமிழக அரசியலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நியூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் நிலவக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் மாநிலத்தில் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையானது விடுத்திருக்கு. எதற்காக இந்த உசார் நிலை என்பதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தமிழகத்தில் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முறை மக்கள் வெளிநாடுகளில் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டு அவரவர் சொந்த ஊர்களுக்கு வாக்களித்து விட்டு சென்றனர். இதனால் இந்த முறை வாக்குப்பதவி சதவீதம் அதிகரித்திருந்தது. இது ஆட்சி மாற்றத்திற்கானது என மூத்த பத்திரிகையாளர்கள் கூறி வந்தனர். ஆனாலும் கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெறும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் விஜய் கட்சி பெரும்பாலான தொகுதிகளில் முந்தியது. காலை 12 மணிக்கெல்லாம் தேர்தல் முடிவு நிலவரம் தெரிந்துவிட்டது. இதையடுத்து 234 தொகுதிகளில் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் விஜய் கட்சி 108 இடங்களில் வென்றது. எனினும் 118 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவை. இதனால் விஜய் காங்கிரஸ் கட்சியின் உதவியை நாடினர். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி உடனே விஜய்க்கு ஆதரவளிக்க சம்மதம் தெரிவித்தது. 2 அமைச்சர் பதவியையும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜய்யுடைய 112 பேருடைய கையெழுத்தோடு ஆட்சி அமைக்க ஆளுநர் அல்ரேகரை அணுகிய போது அவர் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வருமாறு கூறிவிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் விஜய் ஆளுநரை இருமுறை சந்தித்ததும் வேலைக்கு ஆகவில்லை. இதனால் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்ற உறுதிப்படுத்தப்படாத தாள்களும் வெளியாயிட்டு வைரலாயிட்டிருக்கு. விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இது நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்க அவர் மலை போல் நம்பியிருப்பது இரு கம்யூனிஸ்ட்கள் விசிகா ஆகியோரை தான். இந்த நிலையில் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினை இந்த கட்சிகளை சார்ந்த சண்முகம், வீரபாண்டியன், திருமாவளவன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அதுபோல் நேற்று மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலே இருக்க உத்தரவிட்டுள்ளார். தன் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தாலோ அதற்கு கட்டுப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளாராம். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி நேற்று புதுவையில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களை சந்திக்க வந்தபோது நாளை முதல்வர் எடப்பாடியார் என்ன கோஷம் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது என்ன வேணாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால் 5 ஆண்டுகளில் 2.5 வருடம் அதிமுகவும் அடுத்த 2.5 வருடம் திமுகவும் ஆட்சி அமைக்கப் போவதாக பேச்சுக்கள் நடத்தி வரப்படுது. இது தாவேகாவினருக்கு கோபத்தையே ஏற்படுத்தியிருக்கு. தற்போது சமூக வலைத்தளங்களில் இந்த தாள்கள் பாய்ந்து வரதுனால கொதித்து போயிருக்கின்றனர் மக்கள். இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு போல் ஒரு போராட்டம் நடத்த அனைவரும் முடிவு செய்திருப்பதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. இதனால் மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தொடர்ந்து முட்டுக்கட்டைகள் போடப்படுவதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அபாயம் இருப்பதாக உளவுத்துறைக்கு எச்சரிக்கை கிடைத்திருக்கு. இதனால் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இதனிடையே எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியலில் நொடிக்கு நொடி ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதில் தளபதி விஜய் அவர்கள் எடுக்க போகக்கூடிய முடிவு தான் என்னங்கிறது மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்க்கவும் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசில் எதிர்பாராத சில சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது.
ஏன்னா இந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கவில்லை. இந்த நிலையில் கடைசி கட்டமாக ஆதரவு திரட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய். இந்த நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பாரா அல்லது தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பாரா என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காம நீடித்து வருகிறது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அவசியம். இந்நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தாவேகா தற்போது ஆதரவு திரட்டக்கூடிய நடவடிக்கைகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை இன்னும் நிரூபிக்க முடியவில்லை. இதனால் தமிழக பொறுப்பாளர் ஆர்வி அருளகர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்காத நிலைதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே கூட்டணி ஆதரவை பெற முயற்சிகளை தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியில் 5 எம்எல்ஏக்கள் தங்கள் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி காங்கிரஸ் ஆதரவு கடிதங்களோடு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் 118 உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு பட்டியல் இல்லாததால் ஆளுநர் உடனடி அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கிடையில் நேற்று மீண்டும் ஆளுநரை சந்தித்த விஜய் சட்ட ரீதியான பல்வேறு ஆவணங்களையும் அரசியலமைப்பு சட்ட விளக்கங்களையும் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. இதில் சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு முன்பே பெரும்பான்மை ஆதரவை உறுதி செய்ய வேண்டும். தேவையான 118 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் அழைப்பு வழங்க இயலாது என ஆளுநர் தெளிவாக தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த நிலை தாவேகா தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே தாவேகாவுடைய வாதமாக இருக்கு. அதே நேரத்தில் ஆளுநர் மாளிகை தரப்பில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை ஆதரவு என்பது அரசை அமைப்பதற்கான அடிப்படை தகுதி என்ற விளக்கம் வெளியிடப்பட்டிருக்கு. ஆளுநருடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு பிறகு தாவேகா நிர்வாகிகள் கூட்டணி ஆதரவை திரட்டுவதில் முழு வேகத்தில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளோடு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாங்க. இதில் தாவேகால துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோரை சந்தித்து ஆதரவு கோரியுள்ளார். மேலும் எங்களோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என தாவேகா தரப்பு உறுதியளித்திருப்பதும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை பெற்றிருக்கு. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. ஸோ அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட்டு வெளியாகிட்டே இருக்குது. ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாராங்கிறது இனி தான் தெரியும். ஸோ அடுத்தடுத்து அரசியலில் நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்கு. அதை எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தற்போது நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.